வணக்கம். கடந்த சில நாட்களாக உங்களில் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகம் டிவிகே கட்சியை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு தேர்தலில் டிவிகேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஓட் ஷேர் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும், இதை பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை தாண்டி ஃப்யூச்சரில் டிவிகே பார்ட்டியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி ப்ராக்ரஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, முன்னேறுவாங்களா அல்லது பின்னடைவு இருக்குமா, இதை பற்றியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி டிவிகே கட்சியை பற்றியும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி என்னுடைய கருத்துக்களையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது என்னுடைய பர்சனல் வியூஸ் தான். இதை நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். நீங்கள் டிவிகே கட்சியினுடைய சப்போர்ட்டராக இருக்கலாம், இந்த கட்சி மீது விமர்சனம் வைக்கக்கூடியவராக இருக்கலாம், இந்த கட்சியை எதிர்க்கிறவராக கூட இருக்கலாம். அவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இன்றைக்கி தமிழக அரசியலில் டிவிகே ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது. இளைஞர்களுடைய சப்போர்ட் இந்த கட்சிக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கட்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. சரி, டிவிகே கட்சியை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்சியை பாப்புலர் சினிமா ஆக்டரான விஜய் அவர்கள் ரீசண்டாக தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி ஆரம்பித்த உடனேயே நிறைய பேர் வச்ச விமர்சனம் என்னென்னா, சினிமாவில் இருக்கவர் அரசியலுக்கு வந்துட்டார், இவர் ஒரு கூத்தாடி, இப்படிலாம் விமர்சனம் வச்சாங்க. இந்த பார்வை சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை தவறானது. கூத்தாடியாக இருக்கிறதுல என்ன தவறு? சினிமா அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அதில் சில விஷயங்கள் தவறாக நம்ம பார்க்குறோம், தட்ஸ் அ செப்பரேட் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். ஆனால் சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை. அதில் பார்த்தீங்கன்னா லேபர் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அது இல்லாமல் சினிமா அப்படின்றது ஒரு முக்கியமான மீடியம். மக்களுக்கு சில முக்கியமான கருத்துக்களை ரொம்ப ஈஸியாக, எளிய மக்களும் படிக்காத மக்கள் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மீடியா இந்த சினிமா. அதனால் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னா தவறு கிடையாது, தாராளமாக வரலாம். இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதனால் அவர் கூத்தாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறானது. அதை தாண்டி தமிழ்நாடு அரசியலில் சினிமாவிலேருந்து வந்த நிறைய பேர் அரசியலில் சக்சீட் ஆகிருக்காங்க. ஆனால் லார்ஜர் பிக்சர் என்னென்னா, நிறைய பேர் சினிமாவிலேருந்து வந்தாங்க, எல்லாருமே சக்சீட் ஆகலை. ஒரு சில பேர் தான் சக்சீட் ஆனாங்க. புரியுதுங்களா? கருணாநிதி அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், நீங்கள் ஸ்டாலின் அவர்களாகட்டும், எல்லாம் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இவங்க ஏன் சக்சீடாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன், மக்களுக்காக இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் சினிமாவையும் பாலிடிக்ஸையும் நம்ம பார்க்குறோம். சரி, இன்றைக்கி டிவிகே போன்ற ஒரு கட்சி தேவையா? ஏன் இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் அவருக்கு பின்னாடி போகிறாங்க? இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ டிவிகே சப்போர்ட்டர்ஸை நான் ரெண்டு குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ண விரும்புகிறேன். ஒரு குரூப் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பெருசாக அரசியல் தெளிவில்லை, ஒரு ஸ்டார் நம்ம வச்சு, அவர் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அரசியல்லையும் அவரை நாங்கள் அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்க்குறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து ஹீரோ ஒர்க்ஷிப். இது வந்து தவறான புரிதல். இது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டு கிடையாது. ஆனாலும் இந்த நபர்கள் எல்லாம் அவரை எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தை நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஒரு சீரியஸான குரூப், தெளிவுடைய ஒரு குரூப்பும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது. கடந்த 1.25 வருஷமாக நூற்றுக்கணக்கான மக்களை நான் சர்வே பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கிளாஸ் பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், எக்கனாமிக் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ், ஆக்குபேஷனல் பேக்ரவுண்ட், இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீரியஸாக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, டெமோக்ரஸியில் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது. நிறைய பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் எங்களுக்கு பெருசாக எதுவும் செய்யலை, அதனால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும்போது நாங்கள் அதை யூஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியாயமான கருத்து. ஸோ இந்த மக்களை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ் பண்ணி விஜய் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் தற்கூரின்னு சொல்கிறாங்க. இது தவறானது. இது வந்து ஜனநாயகத்தில் ஒரு சரியான ஒரு பண்பு கிடையாது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பாலிடிக்ஸில் டெமோக்ராட்டிக் அப்சர்ஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்சர்ஜ்னால் ஒரு எழுச்சி. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, அரசியலுக்குள்ளே புதுசாக ஒரு லீடர் வரும்போதோ, ஒரு மாற்று அரசியல் உருவாகும் போதோ மக்கள் நேச்சுரலாக பின்னாடி போக தான் பார்ப்பாங்க. அதை நம்ம வந்து தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ டிவிகே கட்சியை பற்றி நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த கட்சியினுடைய பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், இது ரெண்டுத்தையும் நான் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன். முதல்ல பாசிட்டிவ்ஸை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ், ட்ராபேக்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், இந்த கட்சியினுடைய லீடர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸில் அவர் தான் இருக்கார். சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் அப்படின்றது யாருக்கும் சொந்தமானது கிடையாது. இதுக்கு முன்னாடி ரஜினி இருந்தார். இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவாக யங் ஆக்டராக பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு விஜய் அவர் தான் இருந்தார். அவர் பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர், பீக்கில் இருந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர், ரொம்ப ஃபிட்டாக இருக்கவர். எனக்கு தெரிஞ்சு இவர் ஹைபாதரில் சினிமாலே கண்டினியூ ஆனார்னா குறைஞ்சது ஒரு 85 வயசு வரைக்கும் கூட இவர் வந்து ஹீரோவாக நடிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வரார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிசிஷனாக நான் பார்க்குறேன். இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அவர் இன்றைக்கி செய்கிறது சரியோ தவறோ, ஆனால் அவர் எடுத்திருக்க ரிஸ்க்குக்காக நான் அவருக்கு கண்டிப்பாக பாராட்டுவேன். பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு முக்கியமான பொன்மொழி இருக்குது, கோல்டன் சேயிங் இருக்குது. இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் த டேரிங் கோர்ஸ் இஸ் ஆஃபன் த சேஃபஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நெருக்கடி நிலையில், ஒரு சர்ச்சையான நிலையில் கூட நம்ம டிசிஷன் எப்படி எடுத்துடணுமா, டேரிங்காக எடுத்துடணுமா, தைரியமாக எடுத்துடணுமா. இது யார் சொன்னார்னா ஃபார்மர் அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹென்ரி கிசிஞ்சர் சொன்னார். சரி, ரெண்டாவது பாசிட்டிவ், இப்போ விஜயனுடைய வருகையினால் டெமோக்ரஸியில் மக்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ சாய்ஸுங்கிறது டெமோக்ரஸியில் ரொம்ப முக்கியம். டெமோக்ரஸிக்குள்ளே பொலிட்டிக்கல் ப்ளூரலிசம் இருக்கணும். பொலிட்டிக்கல் ப்ளூரலிசம் அப்படின்றது ஒரே கட்சி அல்லது 2 கட்சி மட்டும் அல்லாது நிறைய கட்சிகள் வந்து உள்ளே இருக்கணும். அவங்க டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸை கொண்டு வரணும், மக்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் விஜய் இன்றைக்கி ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. இதையும் நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். மூன்றாவது, நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்ணல, அது இல்லாமல் இதை தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவருடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது. லெஃப்ட்னும் சொல்ல முடியாது, ரைட்னும் சொல்ல முடியாது. நிறைய பேர் இது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நடுநிலைனா தப்புன்னு சொல்கிறாங்க. இது தப்பான புரிதலுங்க. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீச்சராக நான் சொல்கிறேன், நடுநிலை அப்படிங்கிறதும் பாலிடிக்ஸில் இருக்குது. ஓகே, இந்த பொசிஷனில் மாடரேட்னு சொல்லுவாங்க. இது சென்டர் பொசிஷன். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. யூரோப்பில் நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா சென்ட்ரிஸ்டாக தான் இருக்கும். இந்தியாவில் ஆம் ஆத்மி பார்ட்டி சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, இதுக்கு முன்னாடி சுதந்திரா பார்ட்டி சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவருடைய கட்சியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சென்ட்ரலில் வைக்கலாம். சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பார்ட்டி வந்து ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் பெட்டராக டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டு, இடதுசாரி வலதுசாரி 2 அரசியலில் இருக்க கோட்பாடுகளையும் தேவைப்பட்டால் மிக்ஸும் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான பொசிஷன் எடுத்திருக்காரு விஜய். இதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ பாலிடிக்ஸில் நடுநிலை அப்படிங்கிறதும் உண்மை. அதை யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம், அது ஒரு குற்றம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே நான் சொல்லுவேன். அவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய லீடர்ஸ் கூட நீங்கள் பாருங்கள். பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கார், காமராஜர் இருக்கார், அஞ்சலை அம்மாள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனை வந்து ஒரு ஸ்மார்ட் பொசிஷனாக நான் பார்க்குறேன். அடுத்து, விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம் இருக்குது. எனக்குமே அவர் மீது நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தனி மனித தாக்குதல் அவர் மேலே ரொம்பவே அதிகமாக இருக்குது. விக்டிமைசேஷன் ஹெவியாக இருக்குது. இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா சீமான், அவர் மேலே இந்த மாதிரி விக்டிமைசேஷன் இருக்குது. ஸோ விஜயை பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டாக அவர் கட்சியில் இருக்க எல்லாரையும் தற்கூரி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தவறு அப்படின்றதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா 2 பிரிவாக நான் பார்க்குறேன், இன்னொரு பிரிவை நம்ம மதிக்கணும். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேமிங் நடந்துகிட்டே இருக்குது அந்த கட்சிக்கு. இது தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் அந்த விக்டிமைசேஷனே ஓவர் கம் பண்ணி தான் அவர் வராரு. அதை தாண்டி ஒரு சில லீடர்ஸ் பார்த்திங்கன்னா விஜயை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு லீடர் அந்த கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே அவரை போய் மீட் பண்ணி அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னு அவர் வந்து விரும்பினார். அதுக்கப்புறம் விஜய் உடன்படலை அப்படின்னோடனே, நீ வந்து நடுநிலையில் இருக்க, ஒன்று இந்த பக்கம் வா, இல்லை அந்த பக்கம் போ, அப்படிலாம் லாரி அடித்து செத்துருவா அப்படின்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி பர்சனல் லைஃப்லேயும் விஜய் மேலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. பர்சனல் லைஃப்பில் சில முக்கியமான கேள்விகள் அவர் மேலே எழுப்பப்படுது. அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அவரும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணலை. ஆனால் அதை தாண்டி 19 ஒரு மனுஷனுடைய பர்சனல் லைஃப்குள்ளே ரொம்ப போகிறது, உண்மை என்னென்னு தெரிஞ்சிக்காமல் பேசுகிறது, இது வந்து தவறு. ஆனாலும் இந்த நம்ம மனிதர் பார்த்திங்கன்னா அதை மீண்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் விஜயினுடைய பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்தது நெகட்டிவ் சைடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது உண்மையும் கூட, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா, அரசியலில் எப்போயுமே கிளாரிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை, டிரான்ஸ்பரன்சியும் பெருசாக இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மேலேயே பார்த்திங்கன்னா சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவர் சினிமாவில் இருக்கும்போது இவர் வந்து ப்ராப்பராக அந்த சம்பளத்தை வெளியே சொல்லலை, பிளாக் மணியை உருவாக்கியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. இவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அந்த பேக்ரவுண்டு பார்த்தாலும் நிறைய கேள்விகளை மக்கள் எழுப்புகிறாங்க. இந்த லாட்ரி பின்புலம் கொண்ட ஒரு நபர், அதே போல் லிக்கர் பின்புலம் கொண்ட நபர், இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தான் இவர் அரசியல் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன்.
இரண்டாவது ஐடியாலஜி பற்றி நான் சொன்னேன். சென்ட்ரிஸ்ட்டாக இருக்கலாம், நடுநிலையாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஐடியாலஜி என்னன்றதை கிளியராக சொல்லணும். இப்போ ஆம் ஆத்மி கட்சி பாருங்கள், சென்ட்ரிஸ்ட் தான். ஆனால் அவங்க கிளியராக சொல்லுவாங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் சேர்ப்பேன், ஃப்ரீபீஸ் கொடுக்க மாட்டேன், ஆனால் எங்கெல்லாம் தேவையோ நலத்திட்டங்களை நான் கொடுப்பேன், தேவைப்பட்டால் அதிகமாகவே கொடுப்பேன், கரப்ஷனை நான் ஒழிப்பேன். அதை எப்படி ஒழிப்பேன் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதை தாண்டி மக்களுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை எந்த மீன்ஸில் கொண்டு போய் சேர்ப்பேன், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஐடியாலஜி என்ன, எதற்கெல்லாம் அவர் நிற்கிறாரு அப்படின்றத அவர் வந்து இப்போ வரைக்கும் கிளியராக சொல்லலை. அதை தாண்டி மற்ற கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கிறாரே தவிர அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படின்றத அவர் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லலை. சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, மேனிஃபெஸ்டோலையும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு ப்ராடராக இந்த வேல்யூஸ்க்காக நான் நிற்கிறேன், இதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்றத அவர் வந்து சொல்லலை. இதை கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கணும். டிஎம்கே மாதிரி, பிஜேபி மாதிரி, நாம் தமிழர் மாதிரி அவர் வந்து அதை சொல்லியிருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லலை. மூன்றாவது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவருடைய கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா செலக்டிவாக இருக்குது. ஒரு சில கட்சிகளை பற்றி பேசுகிறாரு, மற்ற சில கட்சிகளை பற்றி அவர் பேச மாட்டார். அதை தாண்டி அரசியல் எதிரிங்கிறது வேறு கான்செப்டாகவும், கொள்கை எதிரிங்கிறத வேறு கான்செப்டாகவும் அவர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறது என்னென்னா, டிஎம்கே அரசியல் எதிரி, ஆனால் பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலும் கொள்கையும் கம்ப்ளீட்டாக வெவ்வேறு கிடையாது. டிஃப்ரெண்ட் கான்செப்டான்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் வேறு வேறு கான்செப்ட் தான். ஆனால் கொள்கையை வச்சு தான் அரசியல் இருக்குது, ரைட்டா? அதனால் இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இதையும் நான் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி செலக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கிறது வந்து அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை, அல்லது யாரோ ஒரு கட்சிக்கோ ஐடியாலஜிக்கோ இவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்குறாரு, காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறாரு அப்படின்ற சந்தேகத்தையும் அது எழுப்புது. அடுத்த நெகட்டிவ் என்னென்னா, விஜய் அவர்களுடைய லீடர்ஷிப்பில் நான் நிறைய ஃப்ளாஸ் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் அவர் தைரியமாக மக்கள்கிட்ட பேச மாட்டார், கன்விக்ஷனோடு பேசலை. உதாரணத்துக்கு அந்த கரூர் சம்பவத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஒரு 3-4 நாட்கள் கழித்து தான் அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் குற்றச்சாட்டு வைக்கலாம், முதல் நாளே இறங்கி அவர் களத்தில் இறங்கி பார்த்துருக்கணும். அதை அவர் செய்யலை, ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசலை. அவர் நினச்சிருந்தால் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம், எந்த கட்சி மேலே வேணால் வைக்கலாம். ஆனால் அப்படி அவர் பண்ணலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தைரியமாகட்டும், பொறுப்புத்தன்மையாகட்டும் கண்டிப்பாக குறைவாக இருக்குது. அதை தாண்டி பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியுமே இன்னும் இந்த கட்சிக்கு தேவை. உதாரணத்துக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிஎம் ஆகி உங்களுடைய எல்லார் வீட்டுக்கும் வரேன்றார். சொல்கிறது ஈஸி, அது ஆக்சுவலாக செய்யவே முடியாது. நீங்கள் போய் மக்களை பார்க்கணும், இப்போ போய் பார்க்கணும். ஸோ நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பாருங்கள், வயசு அதிகமாக இருக்கும், ஆனாலும் மக்களை போய் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க பண்ணுறது சரி தவறு அது வேறு விஷயம், மக்களை போய் பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதை தாண்டி அவர் மேலே நிறைய பெர்சனல் அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பெர்சனல் அலிகேஷன்ஸ் கூட அவர் ஃபேமிலி சம்மந்தமான விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இவர் அரசியல் கட்சி மேலே அந்த படியை போகிறார். ஒரு வேளை அது உண்மையாக இருக்குன்னா கூட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். பொதுவாக இந்த ஸ்கூட் அண்ட் ரன்னு சொல்லுவாங்க, குற்றம் சாட்டுறது அப்புறம் அப்படியே போயிடுறது. இந்த மாதிரி ஒரு பாலிசியை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இது வந்து சரியானது இல்லை. அடுத்து அவர் வந்து மீடியாக்கிட்ட இது வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணலை. மீடியாவோட ஒரு அரசியல்வாதி குறைஞ்சபட்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும், பதில்களை சொல்லணும். அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லையாவது இவர் அதை செய்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்துங்க, இதை ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், வரப்பிரசாதம், கிஃப்ட் என்னென்னா இளைஞர் பட்டாளம். இவ்வளோ ஷார்ட்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் யங்ஸ்டர்ஸை இவர் இன்னுமே பெட்டராக கெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ விஜயனுடைய இடத்துல நான் இருந்தேன்னா ஒரு சில வருடங்களில் தமிழ்நாடுவை கம்ப்ளீட்டாக என்னால் மாற்ற முடியும், நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஆனால் இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை இவர் உணர்றாரா, அந்த சீரியஸ்னஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு 2024 இயர் எண்டில் கேரளாவில் நான் சர்வே பண்ணியிருந்தேன். அங்கே நிறைய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, லோக்சபா எலெக்ஷனில் டிவிக்கு கேரளாவில் நிற்கணும், எம்பிஸை கொடுக்கணும், இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸில் விஜய் போகணும், அங்கேயும் அவருக்கு ஒரு ரோல் இருக்கணும். ஸோ இந்த கேரளாவில் பாருங்கள், இந்த அளவுக்கு டிவிகே கட்சியை அவங்க வந்து உணர்ந்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவருக்கு அந்த உத்வேகம் இருக்கா, சீரியஸ்னஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு உண்மையாலே தெரியல. இங்கெல்லாம் இந்த கட்சி மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்காங்க.
ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். கடைசியாக டிவிகே கட்சியினுடைய ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் என்னுடைய கணிப்பு என்னென்னா டிவிகே ஒரு 25% ஓட் ஷேர் வாங்குவாங்க, ஒரு 5 சீட்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 5 தாண்டி போகுது அப்படின்னாலும் நான் பெருசாக ஆச்சரியப்பட மாட்டேன். இதற்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். மக்கள்கிட்ட நேரடியாகவே போய் நான் சர்வே பண்ணேன். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா நான் சர்வே பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் வந்து டிவிகேக்கு ஓட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதில் நிறைய பேர் நல்லா படித்தவங்க ஒரு புரிதலோடு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபில்ம் ஆக்டருக்கு சப்போர்ட்டராக பேசலை, அரசியலுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் கட்சியாகவும் அவங்க விஜயும் டிவிகேவையும் பார்க்குறாங்க. ஸோ 25% ஓட் ஷேர், 5% சீட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு ஓட் ஷேரில் செகண்ட் பிளேஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த முறை டிவிகேக்கு இருக்குது. ஒருவேளை இதை அவங்க செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் 25% ஓட் ஷேர்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். ஃப்யூச்சரில் இவங்க என்ன பண்ணணுன்னா ப்ராப்பராக லீடர்ஷிப் கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸை நான் சொல்லிட்டேன். இதை சரிப்படுத்திக்கிட்டு சீரியஸாக ஒர்க் பண்ணணும், கரேஜஸாக ஒர்க் பண்ணணும், மெச்சூராக ஒர்க் பண்ணணும், யங்ஸ்டர்ஸை ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்க போகிறாங்க, லீடர் விஜய் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் 2031 டிவிக்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் இதை இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 25% ஓட் ஷேரும் 5 சீட்ஸும் வாங்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி கிடச்சிரும். இப்போ இந்த கட்சியினுடைய லீடர்ஷிப் கீழே வரத்துக்கு மற்ற கட்சிகள் ரெடியாக இருப்பாங்க. அப்போ 2031 லைக் மைண்டட் பார்ட்டிஸை ஒன்று சேர்த்து டிவிகேனால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதை தாண்டி 2031 ஆளும் கட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சியும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அறுவடை செய்யக்கூடிய அந்த இடத்துல யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருப்பார். அதை தாண்டி ஏடிஎம்கேவும் இப்போ ரொம்பவே வீக்காக இருக்குது. அப்போது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வரும். 2031 விஜய் இடத்துல நான் இருந்தால் நான் அதை கரெக்டாக பண்ணுவேன், என்னுடைய டியூட்டியை நான் பண்ணுவேன். விஜய் இதை செய்வாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை இதை அவர் செய்யாமல் போயிட்டார், சீரியஸ்னஸ் காட்டல, ஒருவேளை சினிமாக்கே திரும்பி போகிறார் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வரலாறில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு தலைவர் இழந்துட்டார் அப்படின்னு தான் நான் இதை பார்ப்பேன். அல்டிமேட்டாக இது எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்வாங்க. நன்றி.